Hello friends, this is Sendil. Welcome to English பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெய்லி நம்ம பேசக்கூடிய குட்டி குட்டியான வாக்கியங்கள் ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்குங்க. அவ்ளோ சின்ன வாக்கியங்கள் தான் பார்க்க போறோம். பட் இதெல்லாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள், யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். சோ நான் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? கடைசியா உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்பேன். அதுக்கு நீங்க கரெக்ட்டான ஆன்சர் பண்ணணும் அப்படினா என் கூட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொரு சென்டென்ஸா நான் தமிழ்ல சொல்ல நீங்க இங்கிலீஷ்ல என் பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க, ட்ரை பண்ணிட்டே வாங்க. ஓகே? சோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ஈவன் நீங்க கமெண்ட்ஸ்லயும் வந்து நீங்க போடுங்க, தப்பே இல்லைங்க. ஓகே, கடைசியா உங்களுக்கு ஹோம்வொர்க் இருக்கு, மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என் மீது நம்பிக்கை கொள். என் மீது நம்பிக்கை கொள். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கடுமையாக முயற்சி செய். இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? ட்ரை ஹார்ட். ட்ரை ஹார்ட். நெக்ஸ்ட் ஒன், வெளியே காத்திரு. வெளியே காத்திரு. எப்படி சொல்லலாம்? வெயிட் அவுட் சைட். வெயிட் அவுட் சைட். மீண்டும் வருக. வெல்கம் பேக். வெல்கம் பேக். நெக்ஸ்ட் ஒன், ஏன் கூடாது. இதெல்லாம் நம்ம கேட்போம்ல, எப்படி கேட்பீங்க இங்கிலீஷில்? ஒய் நாட். ஒய் நாட். நெக்ஸ்ட் ஒன், ஏன் அப்படி. ஏன் அப்படி. ஒய் சோ. ஒய் சோ. நெக்ஸ்ட் ஒன், வாய மூடு. ஜிப் இட். ஜிப் இட். நெக்ஸ்ட் ஒன், யாரை பற்றி. யாரை பற்றி. இதெல்லாம் நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லுவீங்க? அபவுட் ஹூம். அபவுட் ஹூம். நெக்ஸ்ட் ஒன், யாரிடம் இருந்து. ஃப்ரம் ஹூம். ஃப்ரம்னா இருந்து, ஹூம்னா யாரை. யாரிடம் இருந்துனா ஃப்ரம் ஹூம். நெக்ஸ்ட் ஒன், யாருக்கு எதிராக. அகைன்ஸ்ட் ஹூம். அகைன்ஸ்ட்னா எதிராக அப்படின்னு அர்த்தம். அகைன்ஸ்ட் ஹூம் அப்படின்னா யாருக்கு எதிராக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உயர்ந்த லட்சியம் கொள். இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? நம்ம வந்து எப்போவுமே நம்ம லட்சியம் வந்து ரொம்ப உயர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். எய்ம் ஹை. எய்ம் ஹை. எய்ம்னா நம்மளோட லட்சியம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எச்சரிக்கையாக இரு. பி காஷியஸ். பி காஷியஸ். நெக்ஸ்ட் ஒன், நம்பகமானவராக இரு. நம்பிக்கையானவராக இரு, நம்பகமானவராக இரு. இதெல்லாம் சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பி ரிலையபிள். பி ரிலையபிள். நெக்ஸ்ட் ஒன், நன்றியுடன் இரு. பி தேங்க்ஃபுல். பி தேங்க்ஃபுல். எதற்காக. ஃபார் வாட். இதெல்லாம் பாருங்க, நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எதுக்காக நம்ம கேட்போம் இல்லையா? எதற்காக அப்படின்னா ஃபார் வாட். நெக்ஸ்ட் ஒன், யாருக்காக. எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஆன்சர்லாம் காமெண்ட்ஸில் போட்டுட்டே வரீங்களா எல்லாரும்? எப்படி கேட்பீங்க? யாருக்காக. ஃபார் ஹூம். நெக்ஸ்ட் ஒன், யாருக்கு. டு ஹூம். டு அப்படின்னா இக்கு, ஹூம்னா யாரை. யாருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு டு ஹூம். நெக்ஸ்ட் ஒன், நானும் தான். மீ டூ. மீ டூ. நெக்ஸ்ட் ஒன், தேவையில்லை. எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? நோ நீட். நோ நீட். தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன், இப்பொழுதுதான். இப்பொழுதுதான். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ். நெக்ஸ்ட் ஒன், கலக்கு கலக்கு. ஸோ ஏதாவது வந்து நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? ஏய் கலக்குடா, கலக்கு கலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனி ஐடியா? கீப் ராக்கிங். ராக்கிங்னா வந்து வேற லெவலில் கலக்கிறது. ஓகே, கீப் ராக்கிங். நெக்ஸ்ட் ஒன்,
இப்பொழுதே, இப்பொழுதே. ரைட் நவ் இதை எங்கே யூஸ் பண்ணுவோம்? நான் அப்புறமா படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போவே படி, இப்பொழுதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்பொழுதே அப்படின்னா ரைட் நவ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வேற ஏதாவது, வேற ஏதாவது, வேற ஏதாவது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? எனிதிங் எல்ஸ், எனிதிங் எல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், தனியாக வா, தனியாக வா எப்படி சொல்லலாம்? கம் அலோன், கம் அலோன். அலோன் அப்படின்னா தனியாக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அருகில் வா, பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அருகில் வா எப்படி சொல்லலாம்? கம் க்ளோஸ், கம் க்ளோஸ். அருகில் வா. நெக்ஸ்ட் ஒன், வேகமாக வா, வேகமாக வா எப்படி சொல்லுவீங்க? இது ஈஸி தானே, சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டு தான், கம் ஃபாஸ்ட், கம் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், எனது தவறு. ஸோ எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? மை பேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். மை பேட் அல்லது மை மிஸ்டேக். நெக்ஸ்ட் ஒன், வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கோ ஹோம், கோ ஹோம். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி வாருங்கள், அடிக்கடி வாங்கன்னு சொல்லலாம், எப்படி சொல்லலாம்? கம் ஆஃபன், கம் ஆஃபன். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவசியம் வரவும். ஸோ அவசியமாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவசியம் வரவும் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டூ கம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டூ ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கம்க்கு முன்னாடி. ஸோ எதுக்காக அப்படின்னா அவசியமாக நீங்கள் வரணும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம டூ போட்டிருக்கோம். ஓகே, டூ கம். நெக்ஸ்ட் ஒன், பெரிதாக கனவு காணுங்கள். ட்ரீம் பிக், ட்ரீம் பிக். பெரிதாக கனவு காணுங்கள்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஆடைகளை அணிந்துகொள் அல்லது ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான், ட்ரெஸ் அப், ட்ரெஸ் அப். ஓகே, அப்படின்னா ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வாழ்க்கையை அனுபவி, வாழ்க்கையை அனுபவி எப்படி சொல்லலாம்? என்ஜாய் லைஃப், என்ஜாய் லைஃப். நெக்ஸ்ட் ஒன், இதை சரி செய்யவும் அல்லது இதை பொருத்தவும் அப்படின்னு சொல்லணும். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஃபிக்ஸ் திஸ், ஃபிக்ஸ் திஸ். எல்லாமே ரெண்டு ரெண்டு வார்த்தைகளாக இருக்குது இல்லையா? ஈஸியாக தானே இருக்குது இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், முயற்சி செய்து கொண்டே இரு. கீப் ட்ரையிங், கீப் ட்ரையிங் அப்படின்னா முயற்சி செய்து கொண்டே இருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அதை விடு. ஓகே, எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? லீவ் இட், லீவ் இட். நம்ம வாய்ஸ் டோன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணி பேச பழகிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், முன்னோக்கி நகருங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? மூவ் ஃபார்வர்ட். ஃபார்வர்ட்னா முன்னோக்கின்னு அர்த்தம். மூவ் ஃபார்வர்ட், முன்னோக்கி நகருங்கள். நெக்ஸ்ட் ஒன், சற்று நகருங்கள் அப்படின்னா பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? கொஞ்சம் நகருங்கப்பா அப்படின்னு சொல்லுவோமா? எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? மூவ் அசைட், மூவ் அசைட். சற்று நகருங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், சாக்கு போக்குகள் கூடாது. சாக்கு போக்குகள் கூடாது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணியிருப்போம். நோ எக்ஸ்கியூசஸ், நோ எக்ஸ்கியூசஸ். எக்ஸ்கியூசஸ்னால் சாக்கு போக்கு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மோசமாக இல்லை. நாட் பேட், நாட் பேட். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு, பட் நம்ம என்ன சொல்லுவோம்? மோசமாக இல்லை அப்படின்னு சொல்லுவோமா? நாட் பேட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இப்பொழுது இல்லை. இப்பொழுது இல்லை. நாட் நவ், நாட் நவ். நெக்ஸ்ட் ஒன், இதுவரை இல்லை அல்லது இன்னும் இல்லை. நாட் yet, நாட் yet. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம். நம்ம நிறைய இடங்களில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சாப்பிட்டியா, எழுதிட்டியா, படிச்சிட்டியா அப்படிலாம் கேள்வி கேட்கும்போது இன்னும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் yet யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஓ
உண்மையாவா? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஓ ரியலி? ஓ ரியலி? நெக்ஸ்ட் ஒன், என்னை மன்னிக்கவும். பார்டன் மீ. பார்டன் மீ. நெக்ஸ்ட் ஒன், தயவு செஞ்சு வெளியேறுங்க. தயவு செஞ்சு வெளியேறுங்க. ப்ளீஸ் லீவ். ப்ளீஸ் லீவ். பாருங்கள் நம்ம வாய்ஸ் டோன் எப்படி கூடுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி பேசணும். இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய இடங்களில் இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது சொல்லு. சே சம்திங். சே சம்திங். சம்திங் அப்படின்னா ஏதாவது, ஏதாச்சும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எதுவும் சொல்லாத. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? சே நத்திங். நத்திங்னா ஒன்றும் வேண்டாம். ஓகே, சே நத்திங்னா எதுவும் சொல்லாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அதனால என்ன? இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸோ வாட். ஸோ வாட். ஸோனா அதனால் அப்படின்னு அர்த்தம். வாட்னா என்ன? அதனால என்ன அப்படின்னா ஸோ வாட். நெக்ஸ்ட் ஒன், வெளிப்படையாக பேசு. ஸ்பீக் ஃப்ராங்க்லி. ஸ்பீக் ஃப்ராங்க்லி. வெளிப்படையாக பேசு. லாஸ்ட் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், கவனம் சிதறாமல் இரு. ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஸ்டே ஃபோக்கஸ்ட். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது இந்த 50 சென்டென்சஸ்? ஈஸியாக இருந்ததா? ஓகே, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், ஏதாவது சொல், எதுவும் சொல்லாத. இந்த 2 சென்டென்சஸ்க்கும் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா பேசி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். இந்த 50 சென்டென்சஸை நீங்கள் இப்போ பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் நல்லா பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர்ஸை மறக்காமல் காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.